இப்போ சனுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இப்போ வெள்ளிமலை காளியம்மன் கோயில் இருந்தால் இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் தம்பி என்ன நடந்தது இன்றைக்கு என்ன நடந்த சம்பவம் சொல்லுங்க. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஊர்வலம் வந்தது, சாமி ஊர்வலம் வந்தது. வீட்டை நிறமுடி வச்சிருந்தேன். அப்போ வந்து சாமியை தூக்கித்தானே வரவங்க அம்மால ஒரு ஆள் ஒரு அம்மாள் வேடம் போட்டு தூக்கிட்டு வாரு. அவருக்கு வந்து மஞ்சள் தண்ணியால் வேப்பிலையெல்லாம் கழுவுனேன். அம்மாக்கள் எல்லாம் கழுவ முடியாது. இப்போ என்னையும் கழுவ சொல்லி நான் கழுவ உருவருது அந்த ஐயாவுக்கு ஒருவரி இப்படி இன்னுக்கு அப்படியே வீட்டாரு மந்திரம் சொல்லி. அது பிறகு என்ன ஐயா சொன்னாரு அந்த ஐயா உடனே கோயில் அடிக்க வர சொல்லுங்க. இது அதாவது மெயினாக சொன்ன விஷயம் பேய் பார்வையாக இருக்கு. 3ஆம் சந்தியில் முழிச்சிருக்கேனா அதுண்டா அது அர்த்தம் அதுதான்டா என்னன்னு சொன்னவங்க. அது ஒன்றும் பார்வையானு சொல்லலையா? 3ஆம் சந்தியில் இதை முழிச்சிக்கனா பூசணிக்காய் வச்சு கழிக்கணுமா, அப்புறம் அஜிர கூட ஒன்று போடணுமா. இதை ஒன்றும் செய்யாமல் கொஞ்சம் காலம் விடணும். விட்டதுக்கு பிறகு இவர நிலையில மாற்றங்கள் வரும், மனநிலையில மாற்றங்கள் வரும். இவர் தான் செய்கிற கருமங்கள் செய்து போட்டு சில நேரங்கள் பாரு நான் என்ன செய்தேன் தன்னை அறியாமலே ஒரு சில வித்தியாசமான நடத்தையை அவர் காட்டுவார். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன எங்களோட ஊருக்கு நாங்கள் வந்திருந்தோம், அம்மாவோட காய்ச்சிருந்தோம். அந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நாங்கள் சொல்லியிருப்போம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்ன இப்போ காந்திபுரம் பத்தினியம்மன் ஆலயத்தினுடைய திருச்சடங்கு இப்போ நடந்து கொண்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து தங்கியிருந்தாங்க. அதே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது, பேய் வீட்டுக்கு போய் சாந்தியா கடை வீட்டுக்கு போயிட்டு நிறைய அமானுஷ்யமான நிறைய விஷயங்களை கண்ணால் பார்த்து காதலாக கேட்டு பல விஷயங்கள் நடந்திருந்தது. அது அப்படியே அதே தோட்டிலேயே அப்படி இருக்குது. அதை மறக்கிறதுக்காக வேண்டி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்குள்ளே வரணுன்றதுக்காக நாங்கள் கோயிலுக்கு போகிறது நாங்கள் வந்து ரெடியாகிற அதே டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு அதிர்ச்சி ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அது அப்புறம் எனக்கு கொஞ்சம் கவலையாக போயிட்டு கடும் அதிர்ச்சின்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இப்போ பக்கத்தில் வந்து காந்திபுரம் கோவில் தொடங்கின மாதிரி சனுவாக்கடை வீட்டு பக்கத்தில் வந்து காளியம்மன் கோவில் பழங்காலத்தில் இருக்கிற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வெள்ளிமலை காளியம்பாள் ஆலயத்தினுடைய திருச்சடங்கம் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இவங்களோட வீட்டு பக்கத்தில் அந்த கோவில் இருக்குது. அங்கேருந்து அந்த கோவில் ஊர்வலம் வருகின்ற வேளையில் வந்து சனுவாக்கடை வீட்டுக்கு கடப்புக்கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு. அது எங்களுடைய பாயில் சொல்கிறத விட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இப்படியான சில விஷயங்கள்லாம் வந்து பொய்யன்னு சொல்லிட்டு. இதுக்கு நீ என்ன சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ சனுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இப்போ வெள்ளிமலை காளியம்மன் கோயில் இருந்தால் இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு இந்த கோயிலுக்கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் தம்பி என்ன நடந்தது இன்றைக்கு என்ன நடந்த சம்பவம் சொல்லுங்க. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஊர்வலம் வந்தது, சாமி ஊர்வலம் வந்தது. வீட்டை நிறமுடி வச்சிருந்தேன். அப்போ வந்து சாமியை தூக்கித்தானே வரவங்க அம்மால ஒரு ஆள் ஒரு அம்மாள் வேடம் போட்டு தூக்கிட்டு வாரு. அவருக்கு வந்து மஞ்சள் தண்ணியால் வேப்பிலையெல்லாம் கழுவுனேன். அம்மாக்கள் எல்லாம் கழுவ முடியாது. இப்போ என்னையும் கழுவ சொல்லி நான் கழுவ உருவருது அந்த ஐயாவுக்கு அந்த சாமி தூக்கிட்டு வந்தேன். ஒருவரி அப்படியே இன்னுக்கு அப்படியே வீட்டாரு. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருந்த எல்லாரும் பிடிச்சி திருப்பி மந்திரம் சொல்லி. அது பிறகு என்ன ஐயா சொன்னார் அந்த ஐயா உடனே கோயில் அடிக்க வர சொல்லுங்க. இதோ கோயிலுக்கு வாங்க சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் கோயிலுக்கு பண்ணிக்கானே அங்கே என்ன நடந்தது? இப்போ போய் போனோடனே அவர் வந்து பார்த்தோன்னே பார்த்து சிரிச்சாரு. அந்த கட்டு சொல்கிற சாமி சிரிச்சு அப்புறம் வந்து பேப்பில் கொத்தாடுத்து தண்ணியில் ஏற்றி அப்புறம் திருநூறு பொட்டெல்லாம் வச்சு வெத்திலே ஒன்றை வச்சு தலையில் அப்படி சுற்றி போட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு கிட்ட வரட்டான்னு சொல்லி நான் 3ஆம் சந்தியில் இதெல்லாம் முழிச்சிக்கேனா. அதே மாதிரி வந்து உடம்புல ஏதோ ஒரு வருத்தம் ஒன்றிருக்கேன் சொல்லு குத்துற மாதிரி அப்படி இருக்கா உனக்கு? எனக்கு அப்படி தெரியல, ஏதோ ஒரு வருத்தம் ஒன்றிருக்கேன். கிட்டடியில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஒரு உடம்புனா ஒரு கண்ணில் சொல்லி பாருங்களே என்னன்னு தெரியல. கிட்டடியில் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றிருக்கேன். அதில் வந்து இது போட சொல்லிக்கு அஜிரக்கூடு. அதாவது மெயினாக சொன்ன விஷயம் பேய் பார்வையாக இருக்குது. 3ஆம் சந்தியில் முழிச்சிருக்கேனா அதுண்டா அது அர்த்தம் அதுதான்டா என்னன்னு சொன்னவங்க. அது ஒன்றும் பார்வையானு சொல்லலையா? 3ஆம் சந்தியில் இதை முழிச்சிக்கனா பூசணிக்காய் வச்சு கழிக்கணுமா, அப்புறம் அஜிர கூட ஒன்று போடணுமா. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ மிதுவாக வேறு சனு வந்து இப்போ சனோட வீட்டுக்கிட்ட வந்து அந்த ஊர்வலம் வந்தபடியால் சாமி ஊர்வலம் வந்தபடியால் வந்து சாமி கண்டுபிடிச்சாங்க. சனோட உடம்புல வந்து ஏதோ ஒரு பார்வையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னதானே சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்த பயந்தால் வந்து நமக்குள்ளே வந்து அது கண்ட்ரோல் எடுத்துட்டு இதான் உண்மையான விஷயம்.
மனதைரியோடு இருந்தோம்னு சொன்னால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் வேணே. இப்போ இந்த கோயிலுக்கு நாங்கள் தம்பியை வந்து தான் கூட்டி வந்திருக்கோம். அது உண்மையாக இருக்குமென்னு சொன்னால் இந்த கோயிலையோ ஒன்று கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விளங்க அங்கே மட்டும் இல்லை, எல்லா சாமிக்கும் தெரியும் தான் நம்மளுக்கு பிரச்சனை சொல்லிட்டு. என்னடா மக்களே, இப்போ நாங்கள் வெள்ளிமலை கோயிலிருந்து தம்பியை நாங்கள் கூட்டி வந்துட்டோம். அவர் அம்மாவோடையும் கழிச்சிருந்தாங்க. அவர் அம்மாவும் சொல்லியிருந்தா தம்பி இப்படி விஷயம் பண்ணு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லி தெரிந்தானேம்மா இரவில் அங்கே திட்டுனாங்க அப்படின்னு சொல்லி உன் தம்பி அப்படிமா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா புரிஞ்சு விட்றாங்க, சொன்ன உடனே புரிஞ்சு விட்டுதாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சரியாக காந்திபுரம் கிணத்தடி பக்கத்தில், இதுவும் ஒரு முக்கியமான இடம் தான்டா பை. இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது மக்களே. இந்த கிணறுக்கிட்ட இதுக்கிட்டலாம் வந்து பேய் நடமாட்டங்கள் வந்து கூட இருக்குது அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேனே. இந்த வஸ்கோட்டுக்கு தான் ஏறா, இந்த வஸ்கோட்டுக்குள்ளேயே நைட்டுக்குள்ளே நிற்கிறது வந்து பயமா மக்களுக்கு. இது பயங்கரமான இடம். புறவு நம்ம அதை பற்றி கதைப்போம். இந்த ஏரியா கொஞ்சம் பொறுப்பான இடம். இது பக்கத்தில் வந்து கோவில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து காந்திபுரம் பத்தினியம்மன் கோயில் இருக்குது. 10 மணி போல் வந்து சடங்கு வந்து தொடங்கிடுவாங்க. அதாவது பார்த்திங்க சொன்னால் வந்து ஒரு 5 பேர் 4 பேர் ஆக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவங்க மனிதர்கள் தான். அவங்களுக்குள்ளே வந்து அந்த சாமியை வந்து இறக்குவாங்கண்ணே. இறக்கி அது கலை இறக்கும்னு சொல்லுவாங்கண்ணே. அந்த சாமியோட கலையை வந்து இறக்கி இவங்க வந்து அந்த சாமியாக மாறி இவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து கட்டி சொல்லுவாங்க. இவங்கள்ட ஏன்னா ஜோதிடம் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அந்த பத்தினியம்மன் கோயிலுக்கு வந்து என்னென்ன பத்தினியம்மன் கோயிலுக்கு பேர் வந்தது, என்னுடைய வரலாறு முழுவதும் சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்டா இவ்வளோ நாள் நாங்கள் காட்டுக்குள்ளேயும் என்ன பேயோட என்ன அமானுஷ்யங்களோட காட்டுக்குள்ளே மிருகங்களோட வாழ்ந்துட்டு வந்த எங்களுக்கு இப்போ இப்படி கோயிலுக்கு போகல வந்து உண்மையில் வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் எங்களுக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து எங்களுக்கு இருக்குமே. அதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்க போதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது ஒரு நல்ல காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வேலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லாம் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். என்ன போமா இது போமா தம்பி தம்பி உனக்கு ஒன்றியில் தானே ஒரு பிரச்சனை தானே ஒன்றியில் தானே மிதுவுக்கு தான் பார்க்கணும் கொஞ்சம் கடை அடிக்கிறோம் இப்பவையா வா போம். தனியா போனேன் அது அதை வேண்டா இவனாவது நின்றா வேண்டா. இப்ப நீ வந்த நீ எங்க ஓடி வந்து சம்பந்தம் இல்லாம இவனுக்குள்ள வருகிறா. நம்ம பின்னால கூட்டி போய்க்கமோ நம்ம அந்த சவுக்கல உள்ள நின்றாப்புல அந்த சந்தி எல்லாம் எந்த சந்தையாவா பாப்போம். ஒட்டிக்க காட்டி மக்களே எனக்கு உண்மையில வேட்டி எடுத்துறியா மக்களே. வெடி கட்டுவேன் கட்டாம இல்லை. இது வந்து கொஞ்சம் ஈஸி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாருங்க ஒட்டிக்கோ கட்டிக்கோ சரியோ பார்த்தீங்களா ஈஸியாக இருக்கு மனே. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். நான் சொன்ன இந்த வஸ்கோட் இதுதான். இதுக்கு அங்கால ஒரு கிணறு இருக்கு. உண்மையிலே காலப்போக்கில் எங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் அள்ளு விடுறது தான். இது பயங்கரம் இடம்டா. இதுதான் அதான் சரி நான் வெளிக்கிட்டோம். தெரியுதானே எப்படியா ரோட்டெல்லாம். இந்த கோவில் யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாராருக்கெல்லாம் தெரியுமோ இல்லை வந்திருக்கீங்கன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு சடங்குல கலையாடுவாங்கண்ணே. அப்போ பிள்ளையார் கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அது வளைப்பாங்க, ஊர்வலம் வளைக்கிற மாதிரி சாமி தூக்கி வளைப்பாங்க, திருவிழா வளைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது திருவிழா, இது வந்து திருச்சடங்கு. கோயிலுக்கிட்ட வர வர வரடா இரண்டாள் மக்களே. நாங்கள் இப்போ சனுவை ஏற்ற போன இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போகல. சரியா, நானும் வந்து சனு வந்து கூப்பிட்டவன். நாங்கள் இப்போ அங்கேயே நாங்கள் வீடியோ எடுத்திருப்போம், தொடங்கியிருப்போம். இரண்டாள் நாங்கள் போகிற வழியே எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சனுவும் சனுவோட அம்மாவும் வந்து வெளியில் வந்தாங்க. ஆனால் கோயில் வெளியெலாம் போனேன். என்னென்னு தெரியல, இந்த கோயிலுக்கிட்ட வரக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு சந்தோஷமாக என்னென்று ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. தெய்வம்ன்ற விட இப்படி வெளிச்சத்தை காண சந்தேகமாக இருக்குதா. ஆனால் மக்களே என்ன இருந்தாலும் மக்களே, நாங்கள் வாழ்ந்த அந்த காட்டு வாழ்க்கை எங்களால் மறக்க முடியாது. அது முடியலை தானே இந்த பயணம். இன்னும் இப்போ 2-3 நாளில் வெளிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, தான் கோயில். அது பூஜை தொடங்கிதுடா. தொடங்கி மக்களே. இதெல்லாம் போடுவோம் ஆனது. இன்னும் போமா பிள்ளையார கும்பிடுவோமே. அதாலே அப்படி வந்து கும்பிடலாம்.
இதில் பார்த்து போடலாம் தான் ஏமானது. தம்பி இந்த வயக்கு கொஞ்சம் ஒருட்டிடுறோம். அதான் உதவி செய்வாங்க, நல்ல பொடிங்க விட்றாங்க இங்கே பொடிங்கலாம் பார்த்தியா. ஓகே மகளே, கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். வேட்டியால் வணக்கி யானே ஒட்டியை காட்டி வேட்டியான எடுத்து சொல்லிவிட்டா சரி. பாருங்க மகளே, இப்போ நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். என்ன போகிறோம், தண்ணி ஒழிக்க வேண்டாம் கோயிலுக்கு போகிறது வாடா. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கோயிலுக்கு போக்கில் வந்து இது ஒரு ஐதீகம். இப்படி தலையை தண்ணி ஒழிச்சு காலையை கொஞ்சம் இப்படி என்ன சொல்கிறது இப்படி நினைக்கணும். நினைங்கடா இப்படி நினைச்சு தான் போகணும். அது என்ன விளக்கம் பண்ணுறது வந்து அவங்கள்ட்ட கேடான்னு தெரியும், நமக்கு தெரியாது. இப்படி வாங்க வாங்க. ஆக்கள் கொஞ்சம் பார்க்க கண்ணாலே பிறகு அதான் 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 இதுதான் கோவில் முக்கியமானது. 2 கோயில் இருக்கு. இதில் என்ன விளக்கம்? ஆனால் நாளைக்கு தான் இங்கே கிளம்பி சொல்லிச்சோம். என்னடா நாளைக்கு தீப்பாது வாங்க. ஒரே ஃப்ரோட் போன வருஷமா இல்லை, அப்படி ஒரு 10,000 மீட்டர். சந்தை மாதிரியோ இழுக்குதா பொண்ணு இல்லை இழுக்குதா நம்மளே. பாருங்க மகளே, இதான் வந்து முன்பகுதி. இது வந்து பத்தினியம்மன் ஆலயத்துடைய முன்பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சடங்கு நடக்கும் கொஞ்சம் இதுலண்ணே விளையாடுங்க. ஆக்கள் கொஞ்சம் இன்னும் வரல, இது உள்ளுக்கு பூஜையாக வருவாங்கண்ணே. அங்கே நீங்கள் பிள்ளை கோயில் அங்கே புள்ளியார் கோயில்ண்ணே. பூஜை நடக்கிற அந்த பாட்டு சத்தத்துக்கு குரல் அப்படி விளங்க தெரியாது. ஒரு வணக்கத்தை போட்டுதானே அப்படி ரவுண்ட் அடிக்குது, அப்படி எல்லாத்தையும் காட்டிட்டு அங்கே பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குண்ணே, அதையும் பார்க்க போய் அதை சுற்றி வருவோம். அப்படியோ தான் இது தெரிந்தானே. இப்போ நோம்பல் இருக்கக்கூடிய நரசிங்க வயிறு வரேன் அந்த முன்னுகிரியாடா. அதான் அது பிள்ளையார் கோயில் மகளே, பிரிம்பா இருக்கு அங்கால பக்கம். அங்கால வேற கோயில். இது சுடல்ல வைரவரா, சுடல்ல வைரவர் வந்தல். இது இந்த கோயிலுக்கு பரிவாளங்கள் வேறமா என்ன பிள்ளையார்களுக்கு வந்து முருகன் நாம் பிடிக்கும் தெரியுதா? சுடல்ல வைரவர் அதில் போட்டுருக்க பாதிலா வெளியே போதும் இல்லையே அங்கால போகும். இல்லை தெரியல கடை போ மகளே. இப்போ என்னன்னு சொன்னால் வந்து இது வந்து நாகதம்பிரான் ஆலயம். அது வந்து இப்போ பொம்மை இல்லை, அது உண்மையான புத்து. பாருங்க பொந்த பாருங்க, கிட்ட காடுங்க. பாருங்க அது வந்து உண்மையான பொந்து. சரியா? இதுல என்ன மகளே, இந்த இந்த சிலை தானரா, இந்த சிலை இந்த கோயில் வந்து இப்ப கிட்டலாம் கட்டினவங்க. இது இதுல முதல் கோயில் இருக்குதானே, அது வந்து சின்ன ஒரு குடிசையில தான் இந்த இடத்துல இருந்தான். இதுக்கு நேரே நான் இருந்தாண்டா. அது இதுக்கு நேர இருந்த இந்த கோவில் இதுக்கு நேர இருக்கக்குள்ள இந்த சிலையினுடைய தலை இருக்குதானே, அந்த தலை வந்து அந்த கோவிலுக்கு தான் இருந்தது. இந்த கோயிலை வந்து கொஞ்சம் தள்ளி அங்கால கட்டினதுக்கு பிறகு அந்த சிலையிற தலை வந்து தான் அகிருந்தான். இதை பார்க்கலையா அவ்வளோ எங்கேரியது? அது வந்து சின்ன ஒரு குடிசையில தான் இந்த இடத்துல இருந்தான். இதுக்கு நேரே நான் இருந்தாண்டா. அது இதுக்கு நேர இருந்த இந்த கோவில் இதுக்கு நேர இருக்கக்குள்ள இந்த சிலையினுடைய தலை இருக்குதானே, அந்த தலை வந்து அந்த கோவிலுக்கு தான் இருந்தது. இந்த கோயிலை வந்து கொஞ்சம் தள்ளி அங்கால கட்டினதுக்கு பிறகு அந்த சிலையிற தலை வந்து தான் அகிருந்தான். இதை பார்க்கலையா அவ்வளோ எங்கேரியது? டிசைன் செஞ்சது இந்த பக்கம்டா. இது உண்மையா நடந்த சம்பவம். அடுத்தது இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வேப்ப மரத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துல வந்து அந்த பால் வடிஞ்சது. நிறைய பேர் வந்து அதை பார்த்துருந்தவங்க. என்ன அப்புறம் அதுலேயே வந்து கும்பிட்டு வழிபட்டவங்க. அது பின்பக்கம், இது பின்பக்கம். இது இந்த இது வந்து ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலில் வந்து. சரியோ வாங்க அங்கே பார்ப்போம். அந்த
அந்த இருக்கக்கூடிய அந்த படிவிடக்கூடிய அந்த பொந்தை பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட எந்த உயரத்துக்கு இருக்காது. நான் கிட்ட போனால் கிட்டத்தட்ட 2 உயரத்துக்கு வரும். சனோட உயரத்துக்கு வரும். சரியாண்ணா மட்டும் கொண்டா இருக்கும் சனோட வரும் வரும் இல்லைடா. எப்படி இருக்கு உண்மையான பாவமாக தானே இருக்கு. பயமா இருக்கு பார்க்கவே. மகளே இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வரலாறு இருக்கு. முழுமையான வரலாறு எங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய நிறைய வயோதிபர் அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு விடலான்னு முக்கியமான ஆக்கள்கிட்ட. பிள்ளையார் கோயில பார்த்துருவோம். ஓகே மகளே, இப்போ 2 நாள் பெரும்பாரிக்குள்ளே அடுத்த கோயிலுக்குள்ளே போகிறோம். பக்கத்துலேயே உள்ள பிள்ளையார் கோயில் இது. அதுக்கு வரையா நான் அப்புறம் கோயில் இருக்கு. இதுக்கு இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வரையா இருக்கு பாத்தியா? திருவிழா வேற ஒரு திருவிழா நான் நினைக்கிறேன். இந்த திருவிழா நடக்கும் முதல் இதுக்கு 3 நாள் நடந்திருக்கு. எப்படி தானே வரணும்? நான் வரேன்டா. இது நான் வந்தானே. நான் வரோம். இது வந்து முருகன் கோயில் நினைக்கிறேன். என்ன மரம்டா இது? ஆலமரமா? பாருங்க, இதான் வந்து ஆலமரம். அவ்வளோ பெருசா இருக்குண்ணே. இது முறிஞ்சு விழுந்துலாம் வெட்டிருக்காங்களா? மேலே வெட்டிக்காங்க அவ்வளோ. இந்த கொட்டில் அடிக்கிறதுக்காக வேண்டி. ஓகே. இது வந்து வைரவர் கோவில். சரி, ஓகே. இது வைரவர் கோவில். நல்லவாங்க. அப்படியே அந்த பனைமரத்தை போல உயரமா நான் சொன்னேன் பெரிய ஒரு கருப்புருவனைக்கு சொல்லிட்டு அதுக்கு வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணிக்காங்கடா. அது வந்து பெரிய ஆளுன்னு இருக்குது. பைரவராமன் சொல்லி போயிருக்காங்க. அது எந்த பைரவனே தெரியாது. சாத்துமே சரி. இப்போ அங்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கோயிலில் வந்து சடங்கு கலையாடுறதுக்கு ஆட்கள் கொண்டு வந்துட்டாங்க. அந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே கொண்டு போனால் இப்போ முழுதையும் பார்க்கலாம். இப்போ தானே ஓகே மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த கலையாடுறதுக்கு ஏன்னா 3 பேர் ஆட்கள் நிற்கிறாங்க. 4 பேர் 4 பேர் நிற்காங்க. வாங்க பார்க்கலாம்.
ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இரவு வந்திருந்தோம். இப்போ அடுத்த நாள் மதியம் ஒரு 10-11 மணி ஆகுது. என்னென்னு சொன்னால் நாங்கள் இரவு வந்திருந்தோம். இரவு வந்து இந்த பூசையினால் வந்து எங்களால் அந்த சடங்கு நடந்தால் வந்து எங்களால் வந்து ஃபுல்லாக வந்து இங்கே ஒருத்தருடைய வந்து கதைக்க முடியலை. அடுத்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறை வந்து முழுசாக யார்ட்டையும் வந்து கேட்டுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு எல்லாரும் அவ்வளோ வேலையாக வந்து இருந்தவங்க. இது முடிகிறதுக்கும் வந்து லேட் ஆகிடுது. அடுத்து நாங்களும் வந்த கடும் களைப்பாக இருந்துச்சு, கடும் டயர்டாக இருந்துச்சு. அப்போ நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இந்த கோயிலில் வந்து அதாவது தீப்பாயிர சடங்கு இன்றைக்கு மாலை வேளையில் வந்து இடம்பெற காத்து கொண்டிருக்கு. இப்போ அதுக்குரிய வேலைகள் வந்து வேக வேகமாக வந்து நடந்து கொண்டிருக்கு. அப்போ அதுக்கடையில் வந்து இங்கே இந்த ஆலயத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் எனக்கு வந்து பர்சனலாக வந்து நிறைய காலமாக அவர் தெரியும். இப்போ நாங்கள் அவரைத்தான் வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட தான் வந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பற்றி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய வரலாறு வந்து கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதே வரலாறானா இப்போ ஐயாவை வந்து கதைக்கப்புறான்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், நல்ல விஷயங்கள் வந்து சொல்லப்படும், வடிவாக இருந்து கேளுங்க. ஓகே, நாங்கள் சொன்ன நபர் இவர் தான். வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நல்லா இருக்கேன். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. நான் வந்து ஒரு டீச்சர், இந்த ஆலயத்தினுடைய ஆலோசகராக இருக்கிறேன். ஓகே. இதற்கு முற்பட்ட காலத்தில் இதில் பொருளாளராக இருந்திருக்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக நானும் செவி வழியாக அறிந்த விடயம்தான் கூடுதலாக இருக்கிறது. அது காரணம் என்னன்னு சொன்னால், எங்களோட ஆலயத்தில் இருந்த ஆவணங்கள் எல்லாம் ஒரு எங்களோட யுத்த காலத்தில் அந்த மடப்பள்ளி வந்து அந்த விமான தாக்க உட்பட்டு அந்த ஆவணங்கள் எல்லாம் அழிஞ்ச நிலையில் போயிட்டுது. அதனால ஆவணங்கள் எங்களோட கைவசம் இல்லை. ஆனால் பதிவு செய்யப்பட்டதும் அந்த கூட்டறிக்கை சார்ந்த விடயங்கள் மாத்திரம்தான் எங்களோட கைவசம் இருக்குது. இந்த வரலாறு தொடர்பாக நாங்கள் செவி வழியில் அறிந்த விடயங்கள் தான் கூடுதலாக இருக்கிறது. அப்படி என்ன வரலாறு அவன் சுருக்கமாக சொல்ல முடியுமா? இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன சொன்னால், இது தும்பங்கனி மலை, இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அருகாமையில் அந்த மலை ஒன்று இருக்கிறது. ஓகே. அந்த மலையில் வந்து 3 முனிகள் வாழ்ந்ததாக சொன்னார்கள். அதில் குகமுனி, சடமுனி, நரமுனி என்று சொல்லப்படுற 3 முனிவர்கள் வாழ்ந்தவங்க. வாழ்கின்ற காலத்தில் சடமுனி என்று சொல்லப்படுகின்ற முனியை ஒரு பெண் அழைத்து சென்று ஒரு இடம், அதாவது முதல் இது இந்த இடத்துல இல்லது, முதல் ஆரம்பத்தில் இதிலிருந்து ஒரு 150 மீட்டருக்கு அப்பால் உள்ள இடத்துல தான் அந்த ஆலயம் அமைந்திருந்தது. அந்த இடத்துல வந்து அந்த பெண் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து வைகாசி மாதத்தில் நான் வருவேன், என்னை பத்தினி என்று கூப்பிடுங்கள், நான் என்னை கொத்துப்பந்தல் போட்டு பத்தினி என்று கூப்பிடுங்கள், நான் வருவேன் என்று சொல்லி ஒரு சிவப்பு சாரியோட அவட மேனி வந்து பச்சை நிறமாக மாறி ஒரு மரமாக மறைஞ்சதாக அந்த இடத்துல அந்த முனிவர் தோன்றியதாக கூறினார்கள். அந்த இடத்துல பிறகு அந்த 3 முனிவர்களும் இணைந்து கொத்துப்பந்தல் போட்டு வைகாசியிலே அன்னையம்மன் கோயில் முடிஞ்சதன் பிற்பாடு சிவபத்தினி என்று சொல்லி அவை வழிபட்டு வந்தாங்க. அப்போ சிவபத்தினி என்று சொல்லக்குள்ள நாங்கள் சிவனுடைய பத்தினி துர்க்கை, அதனால துர்க்கைக்கு தான் நாங்கள் இங்கே சடங்குகளை செய்து வந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். அதற்கு பிற்பாடு குகமுனி, சடமுனி, நரமுனிக்கு பிற்பாடு நாகமணி, மாசிலாமணி, முருகப்பர் என்று சொல்லப்படுற அவங்களோட வழி வந்த அடியவர்கள் இந்த ஆலயத்தை தொடர்ச்சியாக பராமரித்து வந்தார்கள். அதில் முருகன்சாமி என்று சொல்லப்படுறவர், அவர் ஒரு சித்தர் மாதிரியான ஒரு ஆள். அவர் பித்து பிடித்தவரை போல ஒருவர கதையும் கேட்க மாட்டார். சொல்லுவாங்க கோமணம் என்று சொல்லுவார்கள். அதாவது எங்கடையில கச்சை என்று சொல்லுவோம், அந்த பயதுவனாக்கள் கட்டுற, அதுதான் அவர் ஆடையாக இருக்கும். மேலுக்கு ஒரு சால் ஒன்று போட்டிருப்பார். அவர் என்ன செய்வார்ண்டா, எங்கட பகுதியில முதல் மரங்கள் நிறைந்த இடம், அதுல பெரிய பட்ட மரங்களை அவர கையால போய் கைகோடாலி ஒன்று அமைச்சிருப்பார். அதால தரித்து கொண்டு அவரால் கொண்டு வரக்கூடிய கட்டைகளை போட்டு தீ மூட்டுவார். தீ மூட்டிட்டு அவர் அதிகாலை வேளையில அவர் அந்த தீயில இருந்து அவரை உடலாலே அங்க பிரதர்சனை செய்வார். நாங்கள் காலால நடந்து தீப்பாய்வோம், ஆனால் அவர் அப்படி இல்லை, உடலாலே அந்த தீயை வளைத்து 3 தடவை புரண்டு வருவார். அந்த தீக்கு மேலால புரோட்டனம் பண்ற மாதிரி செய்து வருவார். அவர் என்னண்டா பிறகு அவர
உடம்புக்கு சந்தனத்தை மாத்திரம் தான் பூசிக்கொண்டு சிரித்த முகத்தோடு இருப்பார். அந்த வழிபட்டு வருகின்ற வேளையில் அதுக்கு அருகாமையில் அதன் பிற்பாடு வைக்கோற் பெற்றி ஒன்று உருவாக்கினார்கள். அந்த வைக்கோற் பெற்றி உருவாக்கி இருக்கின்ற வேளையில் அது சிறியதான பெற்றியாக தான் இருந்தது. பிறகு விஸ்தரிக்கப்பட்டு பெரிய அளவிலான 2 பெற்றிகளாக உருவாக்கப்பட்டது. பேப்பர் செய்கிறது வைக்கோலை எடுத்துக்கொண்டு வைக்கோலை தான் இங்க இருந்து உற்பத்தி செய்வாங்க. வைக்கோலை கொண்டு வாழைச்சேனை பெற்றிக்கு பேப்பர் செய்யறதுக்கு பயன்படுத்துறது. ஓகே, இதுல தான் அந்த வைக்கோல் பெற்றி இருந்தது. அப்ப அந்த விஸ்தரிப்பு வர வர இவர் என்ன செய்யறா, அந்த தீ போட்டு உருண்டு அந்த நெருப்பெல்லாம் அள்ளி இப்படி வீசிக்குவார், வீசி எறிவார். சில நேரம் அவங்களுக்கு ஐயம் வந்திருக்கோ தெரியல, இதால பெற்றி வைக்கோல் தானே அது தீப்பெட்டி எரியும் என்ற அபாயத்துல முதல் சேமனா இருந்த ஒருவர் என்ன செய்தாருண்டா, அந்த அந்த வைக்கோல் பெற்றியை தூக்குறதுக்கு இருந்த லோடர் மாதிரியான ஒரு மெஷின் இருந்தது. அதால இவங்களோட ஆலயத்தை இவங்களோட அனுமதி இல்லாம அந்த ஆலயத்தை அகற்றணும்னு சொல்லி அதுல புற்றொண்டு இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்துல புற்றொண்டு இருந்தது. எல்லாத்தையும் ஒதுக்க நினைக்கின்ற வேளையில் அதுல இருந்து 5 தலையோட சேர்ந்த ஒரு நாகம் உண்டு. 3 நாகங்கள் அதுல இருந்து வெளிவந்ததா. அதுல ஒரு நாகத்துக்கு 5 தலையும் மற்ற நாகங்கள் 2க்கும் ஒவ்வொரு தலையோட வெளிவர அதுல ஒதுக்க போனாக்கள் அதை ஒடுங்கிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியில வந்ததாகவும் அந்த ஒதுக்க போன டிரைவர் மயக்கமாக கொண்டு விழுந்ததாகவும் பிறகு அதன் பிற்பாடு இவங்க அந்த அங்க நிர்வகித்து வந்த இந்த 3 சாமிகளிடம் போய் மன்னிப்பு கேட்டு இந்த இடத்துல இது செய்யறதுக்கு பொருத்தம் இல்லை, நாங்க இந்த ஆலயத்தை நாங்க நிர்வகித்து தாரோம் வேறொரு இடத்துல என்று சொல்ல இவங்க தங்கிட்ட கேளாம இதை செய்ததால இவங்க அதுக்கு அனுமதி கொடுக்கல. பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவங்களோட தொடர்ந்து கழிச்சு அந்த இறைவனிட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க என்னண்டா, அம்மாள் அப்படி ஒரு வாக்கு ஒன்று தந்தா நாங்க இடத்தை விட்டு மாற்றுவோம் என்று சொல்லி, அப்ப எங்களுக்கு காலவாசம் ஒன்று தரணும்னு சொல்ல அதுக்கு பிற்பாடு அவங்க இடத்தை மாற்ற சொல்லி அந்த முருகன் சாமியை இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு மரம் ஒன்று இருந்தது, வேப்ப மரம். அந்த மரத்துக்கு அவர் இருந்ததாகவும் அதன் பிற்பாடு அந்த இடத்துல தான் அம்மாளுக்கு சடங்கு போட்டு செய்து வந்தாங்க. பிறகு இந்த வைக்கோற் பெற்றியால அந்த பிள்ளையார் ஆலயம் ஒன்று 2 மண்டபங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. அவங்களே கட்டி அந்த பெற்றியில இருந்த ஒரு ஆளே சம்பளம் கொடுத்து வீரசிங்கம் ஐயான்னு சொல்லி அவரை சம்பளம் கொடுத்து பெற்றியாக்களே அவரை பூசகராக அதிலே வைத்து அந்த பிள்ளையார் ஆலயத்துக்கும் அம்பாள் ஆலயத்துக்கும் அந்த பூசை செய்வதற்கு இவங்களோட இணைஞ்சு உதவியாக செய்வதற்கு நியமித்திருந்தார். அதாவது கோவிலை இடிக்க வந்தவங்களே இப்ப கோவிலை கட்டினவங்க, கோயிலை கட்டி தந்தவங்க. இது இப்ப கிட்ட நடந்த சம்பவம். இது இந்த கோயில் 65ஆம் ஆண்டு அங்க அதுல இருந்து எழுப்பப்பட்டு 65 பிறகு இந்த ஆலயம் கட்டப்பட்டு 72ஆம் ஆண்டு அது பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தை அவர்கள்லாம் பதிவு செய்தாங்க. பதிவு செய்து காந்திபுரம், வைக்க பெற்றியாக்கள், சுரணையடியூத்து, தும்பங்கேணி, களுவுந்தன்வெளி இந்த 5 கிராமங்களும் சேர்ந்து 5 நாள் பூசையை ஒவ்வொரு ஊராக சேர்ந்து இந்த சடங்கை செய்து கொண்டு வந்தாங்க. காலப்போக்கில் அந்தந்த கிராமங்கள்ல தனித்தனி ஆலயங்கள் அமைக்கப்பட எல்லாரும் கைவிட்ட நிலையில பிறகு காந்திபுரத்துல இந்த குறிப்பிட்ட ஒரு தொகை மக்கள் இதை தொடர்ச்சியாக பராமரித்து வீரசிங்கம் ஐயாவோட சேர்ந்து தொடர்ச்சியாக பராமரித்து இதை வந்தாங்க. பிறகுதான் அதன் பிற்பாடு இந்த ஆலயத்தை நாங்க எல்லாரும் ஊர் மக்களாக சேர்ந்து எங்கிட்ட குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு 40 குடும்பம் தான் இதுல இருக்குது. இந்த 40 குடும்பங்களும் இணைந்து தான் நாங்க இந்த கோயிலை கட்டுறதுக்கு நாங்க முதல்ல எங்கட ஊர்ல இருக்க வளங்களை நாங்க யோசித்தோம். களி இருக்குது, ஆற்று மணல் இருக்கு, எல்லாத்தையும் எங்கட பிரதேச செயலாளர் அடுத்தது கலாச்சார உத்தியோகர்களோட தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எங்கட கிராமத்தில் இருக்க பிள்ளைகள் இங்க இருக்க களிமண்ணை பயன்படுத்தி 40,000 செங்கல்லுக்கு மேல எந்த விதமான ஊதியம் வாங்காம கல்லை வெட்டி தந்தார்கள். பிரதேச செயலாளருடைய அனுமதியோட ஆற்று மணலை ஊர்ல இருக்கிற அந்த உளவியந்திர உரிமையாளர்களை பயன்படுத்தி நாங்க ஆற்று மணலை ஏற்றினோம். குறிப்பிட்ட மக்கள் அந்த சீமேந்து ஒவ்வொரு ஆலயங்களையும் பொருட்படுத்தி தான் இந்த ஆலயங்களை நாங்க இப்போதைக்கு நிர்வகித்து வந்திருக்கின்றோம். இப்ப கும்பாபிஷேகம் செய்து இது 3வது வருஷம் நாங்க திரும்ப
புதிய ஆலயம் இப்போ இருந்த 2 ஆலயங்களும் இல்லை, அதை நாங்கள் அகற்றிட்டு. என்னென்னு சொன்னால் அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யுத்தத்தினால அந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஆலயம், அந்த சுவர்கள் எல்லாம் இடிபாடுடைய நிலையில் இருந்தது. அது மக்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் என்ற ஐயத்தில் நாங்கள் அதை முற்றாக அகற்றி போட்டு புதிதாக இந்த ஆலயத்தை 2ஐயும் நிர்வகித்திருக்கிறோம். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய சுருக்கமான விளக்கம். அதன் பிற்பாடு இங்கே வந்ததன் பிற்பாடு இங்கே அதாவது இந்த ஆலயத்துக்கு கிழக்கு பக்கமாக 12க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தது. அந்த குடும்பங்கள் இந்த ஆலயத்தை அண்மித்து தான் இருந்தது. என்ன காரணம் எங்களுக்கு தெரியல. இதுல ஆதி நாககன்னி என்று சொல்லி அதுல இருக்குது, அந்த சிலை ஒன்று இருக்கு. அது பிறகு உருவாகினது. ஆரம்பத்துல விநாயகர் பெருமானது ஆலயத்துக்கு முன்பாக அந்த புற்றொண்டு இருக்குது, அதான் நாங்க ஆதி நாககன்னி என்று சொல்றது. அப்ப அந்த இடத்துல தான் எங்கட மூதாதையர்களும் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா ஒரு பௌர்ணமி தினம், அடுத்த விசேடமான தினங்க ஆனித்திரம் இப்படியான காலங்களில் இந்த ஆலயத்தில் ஒரு நீல நிறமான ஒளி ஒன்று இந்த ஆலயத்தில் வீசுமாக சொல்லியிருந்தார்கள். நீலம், அதாவது மயில் பச்சை சார்ந்த நிறத்தில் இந்த ஆலயத்தில் ஒரு ஒளி ஒன்று இந்த பௌர்ணமி நாள், அடுத்தது ஆனித்திரம் இப்படியான விசேட நாட்களில் இந்த ஒளி ஒன்று அடிப்பதாக எங்களோட ஆக்கள் மறைஞ்சிருக்காங்க. அதே இதை அண்மை காலத்தில் என்னாலையும் அது உணரக்கூடியதாக இருந்தது, என்னுடைய கண்ணால் ஒரு காணக்கூடியதாக இருந்தது. அதை எப்படி என்று சொன்னால், நான் இந்த ஊரில் இந்த வீட்டு சடங்குகள் செய்கிறதுக்கு போகிறேன். நான் ஒரு நாள் போயிட்டு வரக்குள்ள ஆலயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஒளி ஒன்று அடிக்க நான் அவடத்தை நின்று பார்த்தேன். சைக்கிள் நிற்க அந்த ஒளியும் அந்த நம்ம லைட் போட்டு ஓவன்ற மாதிரி சடாரன் அந்த ஒளி நின்றுது. அது என்னத்தால் வந்தண்டு இது ஃபுல்லா வளைச்சிருந்ததா? அந்த விநாயகர் பெருமானுடைய ஆலயத்துக்கு ஃபுல்லாக அந்த நிலத்திலிருந்து அந்த ஒளி பரவி. இது எவ்வளவு காலம் இருக்கு? இப்ப நான் கண்டு இந்த கும்பாபிஷேகம் செய்வதற்கு 1 வருடத்துக்கு முன்னர், அப்படி என்ன 4 வருடம் என்னுடைய கண்ணால கண்டு. இப்படி அது என்ன செய்துட்டா, என்ன இதுல இருந்த ஒரு 9 பேருக்கு அது அரவம் தீண்டி இருக்கு. அதுல 2 பேர் தப்பி இருக்கிறாங்க, 7 பேரும் மரணித்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு அவங்க, அதாவது இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருந்த 12 குடும்பத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு பாம்பு. ஒரு சில குடும்பத்துக்கு இல்ல, குறிப்பிட்ட ஒரு சில குடும்பங்கள்ல வெளியிடத்துல இருந்து வந்து இங்க தங்கினாக்களும் கூட கடிச்சிருக்குது. ஒரு வயது போன ஐயாவுக்கு வெளியிடத்தால் அந்த வீட்டுல தங்கி இருந்தவர். அது இப்ப காலமா ஒரு ஆளு கடிச்ச எவ்வளவு காலத்துல மற்ற இது கடிச்சிருக்கு? அடுக்கடுக்காக 1 வருடம் அல்லது 1.5 வருடம் அல்லது 2 வருடத்துக்குள்ள அப்படி தொடர்ச்சியாக ஒரு 8-9 வருடத்துக்குள்ள தொடர்ச்சிகரமான ஒரு மரணம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கும். அப்படி ஒரு இந்த வருஷம் நடக்கலன்னா அடுத்த வருஷம் கட்டாயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். யாருக்காவது ஒரு தீண்டும் அந்த ஒரு ஐயம் இருந்தது. அதால எல்லோரும் என்ன செய்தார்கள் என்றால், இதுல இருந்து இந்த ஆலயம் அமைச்சிருக்கிறதும் ஒருவர் அன்பளிப்பாக தந்த ஒரு பகுதி தான் அந்த ஆலயத்தினுடைய முன்பக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் அவங்க இனமாக இந்த கோயிலுக்கே தந்து போட்டு அவங்க எழும்பிட்டு போனவர்கள் தான். இங்கால அம்மனுடைய அந்த நிறுதி மூல பக்கம் இருக்கிற அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை. அவங்க இப்பவும் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதுல கொஞ்சம் கூட இருக்கு, கிட்டத்தட்ட அதான் மாணிக்கபுரம். அதுல இருக்கிற ஆக்கள் அப்படியே இப்பவும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதன் பிற்பாடு இவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையா இருந்த என்ன காரணம் என்று தெரியல. அவங்களுக்கு இப்ப அதுல என்ன செய்தாங்கண்டா, ஆலயத்துக்கு அந்த நிலங்களை ஒப்படைச்சு விட்டு ஆக்கள் அகன்று இப்ப எங்கட காந்திபுரத்துக்குள்ளே அவங்க போய் வசித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வரலாறுனா கேள்விப்பட்டேன். என்னன்னு சொன்னா, இந்த ஆலயத்து பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 குடும்பங்களுக்கு பாம்பு தீண்டி அதுல நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்டா இப்ப எல்லாருக்கும் மரணம் ஒவ்வொரு வகையிலையும் வரலாம். இவங்க இப்ப ஒரு ஆள் 10 குடும்பம் இருக்குன்னு சொன்னா, அந்த 10 குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இறந்து போறதுக்கு ஒவ்வொரு காரணம். ஒரு ஆள் வருத்தம் இறக்கலாம், ஒரு விபத்துக்குள்ளா இறக்கலாம். ஆனா அங்கிருந்து அந்த 12 குடும்பத்துக்கு பாம்பு கடிக்குதுன்னு சொன்னா ஒரு கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுல இறுதியாக கடிச்சது எங்களோட இந்த அம்மன் ஆலயம் இருக்கிறதுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த வீட்டுல தான் 2 மரணங்கள் ஒரே நாள்ல நடந்தது. ஒரே நாள்ல 2 மரணம் கடைசியாக தான் நடந்தது. அதோட தான் எல்லாரும் எழும்பினவங்க. அப்ப அந்த இடத்துல இந்த ஆலயத்துல தெய்வமாடு, இந்த மூல தெய்வம், அதை கும்பந்தூக்குன்ற
அவர் வந்து எங்களோட சித்தப்பா முறையான ஆள் தான். அவர் வந்து அவங்களுடைய உறவுக்கார சார்ந்த ஒருவர். எல்லோரும் அந்த பாம்பு வந்ததுக்கான அடையாளங்களை நாங்கள் வெளியில் தேடியும் ஒரு இடமும் கிடைக்கல. அப்போ முதல்ல அந்த திருகணைன்னு சொல்லுவாங்க, அந்த பானைகளை அடுக்கி வைக்கிறது திருகணை மாதிரி இருந்தது. அந்த இடத்துல பார்க்குற நேரம் இந்த 2 விரல் போகக்கூடிய அளவு சின்ன ஒரு இடவு தான் இருந்தது. அந்த இடத்துல பாம்பு வருமான்றது எங்களுக்கு ஐயமாக இருந்தது. அப்போ அவர் எங்களோட சீனியப்பா தான் போய் ஒரு இதால் தட்டி பார்க்குற நேரம் அந்த இடத்துல ஒரு பாலி மாதிரி இருந்தது. அப்போ அந்த இடத்துல பாம்பு எங்களால் காணலாமல் போயிட்டு அந்த செட்டை பாம்பினுடைய செட்டை மட்டும்தான் அதுக்குள்ளே இருந்தது. அப்போ எங்களோட பக்கம் முதல் அந்த தவிட்டை என்று சொல்லப்படுற கொடி நீளமாக வளர்ந்து போயிருக்கும். அவர் என்னதுண்டா அந்த பாம்பு இது ஆழமாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக அந்த தவிட்டங்கொடியை ஒரு முதலாவது கொடி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி என்று வரும் நீளமானது. அப்படி ஒரு ஒவ்வொன்றாக இணைத்து தள்ளுகின்ற போது 3 கொடிகளை இணைத்து தள்ளுகின்ற போது தொடர்ச்சியரமாக போய் கொண்டிருந்தது. அப்போ அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், நாங்கள் இதில் இந்த விடயத்தை பற்றி நம்ம ஆய்வு செய்ய தேவையில்லை, இது தெய்வத்தினுடைய இது போல தான் தெரிகிறது, நம்ம இதுக்கு மேலே நம்ம இந்த விளையாட்டு பார்க்க வேணாது, சீண்டி பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி அதோட விட்டு நாங்கள் அதுக்கு பிறகு எல்லோரும் அதிலிருந்து எழும்பினவங்க தான். இது இப்போ எவ்வளோ காலம் இருக்கும்? இது கிட்டத்தட்ட நான் மதிக்கிறேன் ஒரு 18 வருஷங்களுக்கு மேற்பட்டதாக தான் இருக்கும். 18 வருஷம் மட்டும்தான் இப்போ கிட்ட நடந்த சம்பவம் இது. நம்ம வரலாறுகள் பார்க்குறது அவ்வளோ இது வந்து இப்போ அண்மித்த காலத்தில் நடந்திருக்கு. அண்மித்த காலம் தான். 18 அல்லது 20 வருடங்களுக்குள்ள தான் இருக்கணும். அதுக்குள்ளதான். சுமார் எத்தனை நீள் அடி பாம்பு இங்கே இருக்கிற மாதிரி? இதில் இப்போ நாங்கள் எங்களால் காணக்கூடியது ஒரு 3 நாகத்தை நாங்கள் காணுவோம். ஒன்று வெண்ணிறமான ஒரு நாகம் ஒன்று தெரியும், அது எல்லா நாளும் வெளியில் வராது. அது குறிப்பிட்ட அந்த ஆணித்திரம் என்று சொல்லுவோம், அதில் நாங்கள் பால் வளம் வைக்கிற போது அதனுடைய அந்த ஒளி, அந்த வெள்ளை நிறமான இது ஒளி ஒன்று எங்களுக்கு தென்படும். பிறகு இன்னொன்று இருக்குது, இவ்வளவுதான் நீளம் இருக்கும் பாம்பு இவ்வளவுதான் நீளம். வால் வந்து மிக இப்படி இந்த நிறத்துல கொஞ்சமா தான் இருக்கும். இதே அளவு தான் இதுக்குள்ளான் பால் எல்லாம். ஆனா அதுல தோற்றம் வந்து இப்படி விரியும், வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருக்கும். அவர் கூடுதலாக அந்த இருக்க நாக மரத்துல, அந்த புற்றுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நாக மரத்துல கூடுதலாக இருக்கும். இன்னொரு நாகம் இருக்குது, அது ராஜநாகம் மாதிரி. அதுல கருநாகத்தோட சேர்ந்த மாதிரி. கருநாகமும் இல்லை, கருநாகம்ண்டா ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான தோற்றம். அப்போ எங்கள்ட ஐயாக்கள் சொல்லுவாங்க ராஜநாகம்னு சொல்லி. பெருசாக இருக்கும் அது. அது இந்த கும்பாபிஷேகத்துக்குள்ளே அது வந்து எங்களோட நைவேத்திய பொருட்கள் எல்லாம் நாங்கள், ஆனால் அது வந்து பிளேட் பண்ணின ஒரு மடப்பள்ளி தான் அதில் இருக்குது. ஆனால் அந்த மடப்பள்ளிக்குள்ளே நாங்கள் நைவேத்திய பொருட்கள் எல்லாம் கொண்டு வச்சிருந்தோம். நாங்கள் அது எப்படி உள்ளுக்கு பூந்தன்னு தெரியல, ஆனால் அது பூர்றதுக்கு ஒரு விதமான சந்தர்ப்பம் இல்லை. அப்போ நைவேத்திய பொருட்கள் எடுக்க போன பிள்ளைகள் ஓடி வந்தார்கள், இப்படி பாம்பு இருக்குதுண்டு. அங்கே போய் பார்க்குற நேரம் நான் சொன்ன இந்த ராஜநாகம் மாதிரியானதுதான். அப்போ நாங்கள் கொண்டு அதில் ஒரு முட்டியை நான் கொண்டு வச்சு, அம்மா நாங்கள் இதுக்குள்ளே வேற ஒன்றும் செய்யலை, நைவேத்திய பொருட்கள்லாம் வச்சிருக்கோம், 3 இடத்துக்கு போகணும் என்று சொல்ல முட்டியை கொண்டு வைக்க, அது முட்டிக்குள்ளே வேற இல்லை. அது தானாகவே இந்த ஆலயத்துக்கு பின்பக்கமாக வந்து இப்படி அதனுடைய சுற்றுக்குள்ள அதே இடத்துல போயிட்டு அதுக்கு நடந்துக்க இயலாத வகையில போனது. அதை நாங்கள் அவதானிச்சோம். நாங்கள் அந்த சாப்பாடு இல்லாம இருந்த மாதிரியான ஒரு நிலையில நாங்கள் அவதானிச்சோம். ஆனா என்ன காரணத்துக்காக அதுக்குள்ள போனது, எப்படி போனது என்ற விடயங்கள் இது தெரியாது. இப்படி அந்த 3 விதமான நாகங்களை நாங்கள் இதுக்குள்ள அவதானிக்கிறோம். அது அந்த நான் சொன்ன அந்த சின்ன அந்த தோற்றமுடையது அந்த ஆதி நாககன்னி என்று சொல்லுவோம், அந்த புற்று உள்ளதான் இருக்கும். மற்ற 2ம் இந்த இருக்கிற அந்த நாககன்னி வச்சிருக்க அந்த சிலை இருக்கிற அதுல மற்ற 2 நாகங்களையும் இதுதான் இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் இதுதான் அதனுடைய. கண்டிப்பாக அந்த வரலாறு கேட்கக்குள்ளே வந்து அதுவும் வந்து ஒரு சில வரலாறு வந்து இப்போ ஒரு 20 வருஷத்துக்குள்ள நடந்ததுக்குள்ள சின்ன பெரும்பாலான ஆக்களுக்கு இது இந்த விடயம் தெரியும். இப்போ வாழ்றாக்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அந்த விடயம் இல்லை, நானும் கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்ட அந்த நீங்கள் சொன்ன முதல் வரலாறு தெரியாது. இந்த இப்படி பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 குடும்பங்கள் இருந்தவங்க
அவங்க வந்து இந்த கடவுளுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் செய்ததாகும். எனக்கு தெரியல அவரோட மச்சம் அந்த மாமிசங்கள் ஏதாவது என்ன காரணம் என்று உண்மையாக எங்களுக்கு தெரியாது. கதை வரக்குள்ள இப்படி தானே வந்தது. ஆக்கள் கதைக்கிறது பலதை கதைப்பாங்க, இறைவனுக்கும் அவங்களுக்கும் தான் தெரியும். அப்போ இந்த கடைசியா நான் இந்த இதில் நான் அறிஞ்சேன், அந்த நாகங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மந்திர வேலைகள் கொஞ்சம் செய்து வச்சதாகவும், அது மேல் நோக்கி வராதாலான அது கீழ் நோக்கி அந்த குழி தோண்டி அது வந்து சேர்ந்து இருக்கலாம் என்று எங்களோட ஆக்கள்றே சந்தேகம் உண்டு. என்னடா நாங்கள் அறிஞ்ச வகையில் அவங்க என்ன நாகத்திர சொல்ல இருக்கிறதால ஒரு பூசாரி ஐயாவை பிடிச்சி அந்த நாகங்கள் வராமல் கட்டுக்கள் போட்டு அந்த மூலையில காவல் மாதிரி செய்து வச்சதாக அறிஞ்சோம். அதுக்கு பிற்பாடுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு என்றதை அறிகிறோம். அது மேலால வராம ஆகையினாலாம் அது கீழ் நோக்கி வந்திருக்கின்றது. அதெல்லாம் நாங்கள் அந்த தவிட்டங்கொடியெல்லாம் விட்டு பார்த்தேன்னு சொன்னோம். ஆகையினால அதால தான் இப்படி வந்திருக்கலாம். அது தொங்கல் தெரியல. அது இங்கிருந்தே சில விலை இப்போ அந்த புற்றுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூர இடைவெளி தான் இருக்கும். அந்த வீட்டுக்கும் இப்ப இருக்கிற புற்றுக்கும் இடையில் உள்ள தூரம் வந்து ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 21 அடிக்கு கிட்ட நாங்க அந்த கொடியை விட்டு பார்த்து நாங்க ஆனா தொடர்ச்சியா போய் கொண்டு தானே இருந்தது. அப்ப அதுக்கு பிறகுதானே எங்கிட்ட இந்த இதுல தெய்வம் மாறுற சொன்னா, நீங்க அம்மா இதுல விளையாட வேணாது நாகத்துல, நீங்க விடுங்க, அதை நீ செய்ய தேவையில்லைன்னு அதோட நாங்க அதை கைவிட்டு நாங்க. ஓகே, வரலாறுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே இதில் வந்து நார்மலாக வந்து இப்போ அம்மன் கோவில்னு சொன்னாலே வந்து தெய்வம் மாறுறது வந்து உண்மையிலே வழக்கம். அதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம் சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, உண்மையிலே கடவுள் வாராரா அப்படின்ற நிறைய கோவிலுக்கு வர நிறைய சந்தேகம் இருக்குது தானே. அந்த வில்லேஜ் சம்பந்தமாக நீங்கள் கதைக்கலாம். உண்மை என்னென்னு சொன்னால், இந்த கிராமிய வழிபாடுகளில் கிராமிய வழிபாட்டு முறைகள் வந்து ஆகமம் சார்ந்த வழிபாட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறை. அது என்னென்னு சொன்னால், அன்னையே முழுமையாக எங்களுடைய தெய்வம் என்று சொல்லி எங்களால் இப்போ ஆகமம் சார்ந்த விதிமுறையில் குறிப்பிட்ட ஐயர் அந்த சரியான தீட்சை வழியின் கீழே வந்த குருமார்களால் மட்டும்தான் நாங்கள் போய் இறைவனுக்கு அந்த தொண்டுகளையோ அல்லது வழிமுறை சார்ந்த கிரியைகளையோ செய்ய இயலும். ஆனால் இந்த கிராமிய வழிபாட்டில் வந்து ஒரு வித்தியாசம் என்னன்னு, எல்லா மக்களும் அவங்களுக்கு தேவையான அம்மாளுக்கு பிடித்தமான உணவுகள் அப்படி நைவேத்தியங்கள் அது எல்லாம் அவங்க கொண்டு வந்து இது சேர்க்கிற நேரம் அவங்களோட மன ரீதியான ஒரு உலக சார்ந்ததில் மன திருப்தி ஒன்று வரும். இந்த சடங்கு இந்த தெய்வமாற விடயம் என்று சொல்லப்படுறது என்னை பொறுத்தவரையில் அது நான் கடவுளை முழுமையாக நம்புறவன் என்ற வகையிலேயே தெரியல. ஆனால் அதில் நிறைய உண்மை இருக்குது என்றதில் நான் உறுதியாக சொல்லுவேன். சிலர் வந்து சிலர் தொழில் சார்ந்தும் சிலர் அப்படி செய்து கொண்டு திரிகிறாங்க, அதையும் நான் கண்கூடா காண்றேன். ஆனால் எங்களோட இந்த தெய்வத்தினுடைய அந்த கலையாட்டம் என்று சொல்லப்படுறது சரியான முறைப்படி, அதாவது மந்திரம் ஜந்திரம் தந்திரம் என்று சொல்லி 3 வகையான அந்த மந்திரங்களிலே இது 3ம் சரியாக வேலை செய்கின்ற போது, சரியான முறைப்படி அதை செய்கின்ற பொழுது இந்த தெய்வத்தினுடைய சக்தி எங்களால் கொண்டு வர முடியும் என்றது உண்மை. அப்படி இந்த ஆலயத்திலையும் அந்த உரிய முறைப்படி அம்மன் வந்து பிரதி செய்யப்பட்டு இருந்தாலும் அதுக்கு நாங்கள் கிராமிய வழிபாட்டு முறைப்படி நாங்கள் கும்பம் வைத்து அதுக்குரிய எந்திர தந்திர விதிமுறைகளை நாங்கள் சரியான முறையில் பின்பற்றி வரோம். அதன்படி இவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், இந்த அம்மன் வந்து கும்பத்தில் உறைந்திருக்கின்ற பொழுது இவங்களுக்கு சில சக்திகளை கொடுத்து மக்களினுடைய அந்த நோய் பணிகளை அடுத்தது செல்வாக்கை வழங்கக்கூடிய ஒரு சக்தியை அம்மன் அதாவது தங்களை மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த தெய்வ சக்தி சரியான அம்மனோட வழிபடுற அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சக்தி வர போறதும் இல்லை. அது இறைவனோட ஐக்கியமான அவங்க தொடர்ச்சியான இறைவனுக்கு தொண்டு செய்கின்றவர்களுக்கு இறைவனுடைய கருணை ஒன்று மானிடருக்கு தங்களால் போய் சேரணும் என்றதுக்காக இறைவனாகவே அவங்கள வந்திருந்து ஒரு சக்தி மூலமாக இயக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் எங்களுடைய ஐதீகமாக இருக்கிறது. இப்படித்தான் இந்த ஆலயத்தினுடைய இந்த சடங்கு விதிமுறைகள் சென்று கொண்டிருக்கிறது.
நன்றி. நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க. அடுத்து உங்களை பற்றி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து உடல் ரீதியாக வந்து இப்போ நோய்கள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நாடி பிடிச்சி கண்டுபிடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த கலையை எப்படி கற்றுக்கொண்டீங்க? அது என்னன்னு சொன்னால் எங்களோட தாத்தா மாசிலாமணி என்று சொல்லப்படுறது எங்களோட அம்மாட அப்பா அவர் வந்து இந்த இந்த மலையடி வாரமாக தான் எங்கட இருக்கிற அந்த இதில் தான் அவர் வசித்து வந்தவர். அவரும் இந்த மந்திர கலையோட தொடர்புடையவர். ஆதி காலத்தில் வாழ்ந்தவங்க பெரும்பாலும் மந்திர கலையோட தொடர்பு இருப்பாங்க. என்னென்னா பிராணிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு என்ன தற்காப்பு கலை மாதிரியான ஒரு விடயம் தான் இந்த மந்திர கலை என்றது. அப்போ அந்த விடயத்தில் அவங்களாகவே அந்த சுதேச மருத்துவத்திலையும் அவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு மருத்துவத்தையும் கையாண்டவங்க. அந்த கைபிடிச்சு பார்க்கின்ற பொழுது பரமநாடி பூத நாடி என்று சொல்லி 2 நாடிகளை எங்களால். அது எப்படி நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்தாங்க பிடிச்சு பாப்பீங்களா? சும்மா பிடிச்சிக்கல? சும்மா நான் அந்த இடத்துல இருந்து செய்யறதில்ல. இறைவனை தியானிச்சுட்டு அந்த கையை பிடிச்சு பார்க்குற நேரம் அவர்கள அந்த வினை சார்ந்த விடயங்கள், மருந்து, அப்படி வீட்டில் வினைகள் அப்படியான இருக்குமா இருந்தால் பூத நாடி என்று சொல்லப்படுற நாடி வேலை செய்யும். இந்த இவருக்கு எந்த விதமான இந்த வினைகள் சார்ந்த விடயம் இல்லாத பட்சத்தில் இருக்குமா இருந்தா அவருக்கு பரமநாடி வேலை செய்யும். பரமநாடி என்று சொல்றது இறைவனுடைய கருணையை வெளிப்படுத்துகின்ற நாடியாக அதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அந்த அதை அடிக்கிற விதத்தை வச்சு கொண்டுதான் எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியுது. அதை வைத்து கொண்டுதான் நான் இவங்களுக்கு இது வினை சார்ந்ததா அல்லது உடல் சார்ந்ததான்னு சொல்லி அவங்களுக்கு வெளிப்படுத்துறதை தவிர நான் வந்து குணப்படுத்துறதாக இல்லை. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு வினை சார்ந்த விடயம் என்றால் நான் இறைவனுடைய மண்டாட்டத்தில் இந்த அன்னையினுடைய அந்த செய்வினைகள் செய்வினைகள் அவங்களுக்கு மருந்து அப்படியானது இருந்தால் சிலருக்கு என்னென்று சொன்னால் இந்த கழிப்புகள் அதுகளில் பார்வையாகி கொண்டு வரும்னு சொல்லலாம். தீய சக்திகள் அவங்கள போய் சேர்ந்து அவங்கள அந்த மனதை குழப்பும். அவங்களுக்கு என்ன செய்யறதே தங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி சிலர் அந்த மரங்கள்ல எல்லாம் கட்டி போட்டு கூட நாங்கள் வைத்தியம் செய்தான். இப்போ அந்த இந்த இருக்கிற வேப்ப மரத்துலையும் கட்டி இருந்திருக்கிறோம். அந்த அதுபோல அங்கே இருக்கிற ஆலமரமா இல்லை பிள்ளையார கோயில் பக்கத்தில் இருக்கு, அதெல்லாம் ஆதியம்பால் இருந்தது. அந்த மரத்திலையும் கட்டி போட்டு அவங்க என்னன்னா சொல்லு கேட்க மாட்டாங்க, தங்களை போட்டு அடிப்பாங்க, ஓடுறதுக்கு வெளிக்கிடுவாங்க. அதனால கை காலெல்லாம் கட்டி போட்டு அந்த மருந்து வச்சதுக்கு பிறகு, மருந்து வச்சு 1 மணி தேலம் 2 மணி தேல பிறகு அவங்களோட அந்த சுய நினைவுக்கு அம்மாள் கொண்டு வந்துருவாங்க. அடுத்தது வந்து ஆஸ்பத்திரியில கூட குணப்படுத்த முடியாத சில விஷயங்கள், இப்படியான ஒரு சில விஷயங்களை நீங்க குணப்படுத்திங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னன்னு சொன்னா அந்த உண்மையில வைத்தியசாலையிலே சிலர் சொல்லி அனுப்புவாங்க. என்னன்னு சொன்னா இது உங்களுக்கு அந்த உடல் சார்ந்த வருத்தம் இல்லை, நீங்க உங்களோட கிராமிய கலைகள் இல்ல கிராமிய நாட்டு வைத்தியங்களை தான் கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலால் கைவிடப்பட்ட சில வைத்தியம் செய்ய இயலாது, இன்னும் உங்களுக்கு கடவுளான் துணை என்று சொல்லி சிலர் அனுப்புவாங்க. 2 விதமாக அனுப்புவாங்க. ஒன்று உங்களுக்கு வருத்தம் இல்லை, உங்களுக்கு கிராமிய வைத்திய இதுகளில் அந்த அதாவது மந்திர இந்த வேலையெல்லாம் செய்திருக்கணும் போய் பாருங்கன்னு சொல்லி ஒருவர் அனுப்புவாங்க. இன்னும் சிலர் என்னன்னு சொன்னா இனி குணப்படுத்த இயலாது, அவங்களால முடியாது என்று கைவிடப்படுற ஒரு சிலருக்கு. இப்ப நேற்றிரவும் ஒருவர் அங்க பிரயோஜனம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு வந்து உண்மையில கிட்னி 2ம் ஃபெயிலியர் ஆகி நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லித்தான். அவருக்கு அன்றிரவு கனவிலே தோன்று இப்படி இன்னடத்துக்கு போய் நீ தண்ணி ஓதி குடித்து கொள்ளு, அதுக்கு பிறகு அவனுக்கு படிப்படியான சுகம் வரும் என்று அவருடைய மனைவியாருக்கு சொல்ல அவ கூட்டிக் கொண்டு ஒரு வெள்ளிக்கிழமையில நான் இந்த இடத்துல இருந்து பஜனை பிள்ளைகளோட சேர்ந்து பஜனை செய்வோம். அதே நேரம் இந்த கோயிலுக்கு வராங்களுக்கு இந்த திருநெருவூர தண்ணி கொடுக்குற வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிற. அப்ப அந்த நேரம் இவர் வந்த இடத்துல அவருக்கு இளநீ உண்டு, நான் தண்ணி ஓதி கொடுத்து அதுக்கு பிறகு மறுநாள் இளநீ ஓதியோ தொடர்ச்சியா 3 தினம். அதுல எந்த சக்தி ஒன்றும் இல்லை, என்ன மந்திர வேல் இல்லை. நான் என்ன செய்யறேன்னா இளநியை கொண்டு அம்மாள்ற மூலஸ்தானத்துல வச்சு அம்மாவை பிரார்த்திச்சு குணமாக்கி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுதல் மட்டும்தான் போடுவேன். அதை தூக்கி கொண்டு அவங்களுக்கு கொடுத்ததன் பிற்பாடு அவர் இப்ப குணமாகி நல்ல நிலையில இப்ப இரவு வந்து அம்மாளுக்கு அங்க ஒரு பிரச்சனையும் இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் பலனாவத்தை சேர்ந்தவர் தான், கடவுளையும் இருக்கிறார், ஆதாரம் இருக்கு. அப்படி
நிறைய பேர் இப்போ பெண்களும் கூட நிறைய பேர் வந்து அந்த இப்படியான ஆக்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டாங்கன்னு சொல்லி அழுவாங்க. அப்போ அழுத உடனே நான் சொல்கிறேன், அம்மாவை நீங்கள் சரியாக வேண்டிக் கொள்ளுங்க. அம்மாள் நினைச்சா எதுவும் முடியாதது இல்லை. நீங்கள் ஒரு மனதோட அம்மாவை தியானித்து கொள்ளுங்க. அம்மாவும் வந்து அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறதால அந்த நம்பிக்கை அவங்கள காக்குது என்னன்னு தெரியல. இறைவனுடைய சக்தியும் சேர்ந்து அவங்கள குணமாக்குது. இப்போ என்னென்னா இதே விஷயத்த ஐயா இப்போ என்றால் இங்கே வந்து என்ன சொல்கிறது, அம்மாள்ற ஒரு அணுக்கிரகம் எல்லாருக்கும் போகணும்னு சொல்லிட்டு இது இலவசமாக வந்து செய்கிறாங்க. சில இடங்களில் வந்து இதை வந்து காசாக மாற்றுறாங்க. அது என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு சிலருக்கு என்னன்னு சொன்னால் இதுதான் தொழில் என்ற ரீதியில் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்னன்னு சொன்னால் நான் நினைக்கிற முதல் நான் வந்து சிறுவனாக இருந்தபோது நான் செய்த தொழில் வந்து வித்தியாசம். என்னன்னு சொன்னால் இந்த பகுதியில் ஆடு மேய்ச்சி கொண்டு தான் திரிகிறேன். நான் ஆடு மேய்ச்சி கொண்டு தான் திரிகிறேன். ஆடு மேய்ச்சி ஒரு நபர் இன்றைக்கு ஆசிரியராக இருக்கீங்க. அப்போ என்னென்ன அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எங்களோட அப்பா நான் பிறந்து 6 மாதத்தாலே அப்பா இறந்து விட்டார். அப்போ எங்களுக்கு அந்த நேரம் சாப்பிட்றதுக்கு கூட சரியான கஷ்டம். அப்போ நாங்கள் அப்படி இருக்கக்குள்ள அண்ணா வந்து வேளாண்மை விட்ட போயிடுவார். நான் வந்து மாடு மேய்க்கிறது எங்களோட வயிற்று பிழைப்புக்காக தான் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நான் எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. என்னன்னு சொன்னால், திடீரென்று இந்த உடம்பு இப்படி ஊதும், முகமெல்லாம் ஊதிடும். என்ன ஒரு பட்ட பேர் சொல்லி அழைப்பாங்க அது. அப்போ நான் ஒரு நாள் இப்படி தான் ஆடு மேய்ச்சிட்டு அந்த வருத்தம் வந்தது. அப்போ நான் அந்த வருத்தம் வந்த உடனே எனக்கு இவங்க இந்த அந்த பட்ட பேரை சொல்லி பழிக்கிற நேரம் என்ன அறியாமல் அழுக வந்தது. வேற அந்த மரத்துக்குள்ள அழுது இருந்த ஏங்கி அழுது கொண்டு. எத்தனை வயசு இருக்கும்? எனக்கு 9 வயது. 4ஆம் தரம் படிக்கிற வேண்டிய ஆள். அந்த டைம்ல ஸ்கூலுக்கு போற திரும்ப ஆடு மேய்க்க வாரது. ஃபுல்லா போறல அப்ப வாரது. அப்ப போயிட்டு வரக்குள்ள இப்படி என்ன பழிக்கிற நேரம் அழுது இந்த ஏங்கி அழுது கொண்டு இருக்கிற நேரமே மரத்தடியில நான் உறங்கிட்டேன். அப்ப எனக்கு கொஞ்ச நேரத்தால ஏதோ என்ன அப்படி திராவி விட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு கொண்டு இருந்தது. காணல நான். அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன்டா, எழும்பி பார்த்தேன். எனக்கு இருந்த வீக்கம் எல்லாம் இந்த உடலை விட்டு கலந்துட்டு குறைஞ்சி கொண்டு போகிறத நான் உணரக்கூடியதாக இருந்தது. எனக்கு அதை எப்படி தொடர்ச்சியாக ஒரு 7 நாளைக்கு இருக்கும் எனக்கு. அது பிறகுதானா இது அந்த இரவு நான் நிற்கிற கொண்டு எழும்பக்குள்ளே எனக்கு உடம்பு ஊதிட்டு. அப்போ நான் ஆடு மேய்க்கிறதுக்கு வரும்போது ஆக்கள் எல்லாம் பார்த்து என்ன அடிக்கிற நேரம் தான் இந்த சம்பவம் நடந்தது. நான் மதிய சாப்பாட்டுக்கு நான் வீட்டை போறது இந்த உடம்புல இருந்த வீக்கம் முழுமையா குறைஞ்சிருந்தது. அப்ப எனக்கு ஒரு சிரிப்பு சத்தம் ஒன்று கேட்டது. அந்த சின்ன பிள்ளைகள் சிரிக்கிற மாதிரி சத்தம் ஒன்று கேட்டது. அப்ப நான் யாரும் வந்திருக்காங்களோ என்ன தட்டி விட்ட உணர்வு கொண்டு இருந்தது தானே. எனக்கு அங்க போய் பாக்குற நேரம் ஒருவரும் இல்லை. அப்ப அந்த இடத்துல இருந்து நான் இது எனக்கு அந்த நேரம் என்னால் உணரக்கூடியதா இல்லை, இது கடவுளினுடைய சக்தி தானான்னு என்னால் உணர முடியல. பிற்பட்ட காலத்தில் நான் அதை உணர்ந்தேன். இது தெய்வத்தினுடைய இதாலான்னு எனக்கு அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி. அதே நேரம் அந்த நாவ மரத்தில் ஏறி நாவல் பழம் எல்லாம் 1000க்கு ஏறுற நேரம் ஒரு பட்டை அதில் காலை வச்சு கொண்டு விழுந்தேன். விழுந்து அந்த நேரமும் ஒருவரும் இல்லாத மிக உயரமான நேரம் நானாக விழுந்து தனியாக போனா எனக்கு எந்த விதமான காயமும் இல்லை. அதால இந்த உடல்நிலையில வித்தியாசமான இதுவும் இல்லை. அப்படியெல்லாம் இந்த இதுகளெல்லாம் நான் உணர்ந்து பார்க்குற நேரம் இந்த தாய் தான் நம்மளை வழிபடுத்திருக்கா வந்தது. நான் அந்த மரத்துக்குள்ள இருந்து என்ன அந்த ஒரு ஆள் தடாவி சென்றேன்னு சொன்னேன். அதுக்கு பிற்பாடுதான் எனக்கு அந்த 1000 என்ன பாடல்கள் படித்தாலும் கூட எனக்கு கடை 2 ஞாபகம் பெறக்கூடியமா இருந்தது. உண்மையாவா? பிறகு அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த பள்ளி படிப்பு விடயத்திலையும் என்ன கூட டீச்சர்ஸ் கவனம் எடுத்தாங்க. இப்போ அவங்க என்னை சொல்ற கேள்வி கேட்டோடனே நாளைக்கு நான் பதில் சொல்லக்கூடியமா எனக்கு இருந்தது. அப்ப என்னில அதுக்கு முதல்ல அப்படி இல்லை, அதுக்கு முதலில் இல்லை, அடி வாங்கினதுதான் கூட. அதுக்கு பிறகு என்னில டீச்சர்ஸ் கவனம் எடுக்கிற நேரத்துல எனக்கு கொஞ்சம் படிக்கணும், இன்னும் படிக்கணும் என்ற உணர்வு வந்தது. அதுக்கு பிறகு ஞாபக சக்தி எல்லாம் கூடுனது. பிறகு அந்த ஓயலுக்கு பிற்பாடு கொஞ்சம் அந்த நிலை கொஞ்சம் மாறினது. அதே இது போல இப்போ அந்த நிலை பழைய இது மாதிரி எனக்கு இப்போ என்ன சொன்னாலும் அதை கேட்டு கிரகிக்கக்கூடிய வகையில் இப்போதைக்கும் அது இருந்து கொண்டிருக்கு.
இப்போ ஒரு ஆசிரியர். இப்போ ஒரு ஆசிரியர். கடவுளே. 5ஆம் தரம் படிப்பிக்கிறேன் நான். இப்போ மாவடி மும்மாரி அரசினர் தமிழ் காலவன் பாடசாலையில் 4ஆம் தரத்துக்கு இப்போ கற்பித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ உங்களுக்கே வந்து கடவுளோட அனுக்கிரகம் வந்து கிடைச்சிருக்கு, உணர்ந்துருக்கீங்க. அதனால இப்போ எத்தனை இவ்வளோ காலமாகி நீங்கள் இந்த கோயிலுக்காக வந்து சேவை செய்கிறீங்க? இது என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. இது எல்லாம் இந்த இறைவனுடைய கருணையால் தான் நமக்கு நடந்ததுன்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு தான் நான் இந்த இதில் கூடுதலாக இப்போ தெய்வ வழிபாட்டு இது அம்சங்களில் கூடுதலாக நம்பிக்கையோடு இறங்குறதுக்கு இது எல்லாம் ஒரு காரணமாக இருந்தது. கண்டிப்பாக. இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா ஐயா, இப்போ ஒரு 2-3 நாளாக இப்போ நாங்கள் ஒரு 3 நாளைக்கு முந்தி புலனர்வெளிக்குள்ள ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் அது வீடு, அது ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி இறந்து போனேன். என்னோடது ஒரு கணவன், மனைவி, ஒரு பிள்ளை. அது நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இறந்து போனவங்களுடைய ஆத்மா வந்து நாங்கள் புலனர்வெளி இன்னொரு இடத்துல நின்றுனாங்க. இது வந்து தமிழிடம் உண்டு. அப்போ ஒரு அண்ணன் வந்து கால் பண்ணி சொன்னார், தம்பி நீங்கள் வீடியோ பார்த்து தம்பி நீங்கள் பேயும் காட்டுற ஒன்றையும் காட்டல, எங்களோட ஊரில் வந்து ஒரு இடம் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். அப்போ பார்த்து சும்மா சொல்கிறார் போலன்னு சொல்லிட்டு உண்மையில நாங்கள் அந்த இடத்துக்கு போனாங்க. வந்து எங்களை அறியாமலே சில விஷயங்கள் நடந்தினாங்க. அதாவது கருப்பு உருவமாயின்னு பனைமர உயரத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த உருவத்தை கண்டனாங்க. சின்ன பிள்ளையர் சிரிப்பு சத்தம், ஒரு அம்மா வந்து அழுற மாதிரி 2 விஷயங்களை நாங்கள் உணர்ந்துனாங்க. எங்களோட வீடியோலையும் வந்து ரெக்கார்ட் ஆகி நாங்கள் யூடியூப்லேயே போட்டிருக்கோம், நிறைய பார்த்துன்னு இருக்காங்க. அது வந்து உண்மையாக பொய்யா எனக்கு என்றால் இதோட சம்பந்தம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஏன்னா இந்த விடயங்களை நாங்கள் வரலாறுகள்லையும் இதுகள்லையும் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். உண்மை அப்படி ஒரு இதுகள் இருக்குன்னு சொல்லி, எதனா இடைநடுவில் அந்த மரணங்கள் ஏற்படுகிறவர்களுக்கு அந்த அவங்களோட அந்த காலம், அதாவது ஆயுட்காலம் வரைக்கும் அவங்க இப்படி தங்களோட எல்லைகளுக்குள்ள தாங்கள் நடமாடி பெறுவதாக அறிஞ்சிருக்கிறோம். இதை வந்து அந்த பஞ்சமி இதுகளில் பிறந்தவர்கள் அவர்களால் கண்ணால் பார்க்கக்கூடும் என்று சொல்கிறாங்க. அவங்களால நேரடியாக பார்க்கலும் என்று சொல்கிறாங்க. இது உண்மையாக நான் என்னால் நேரடியாக காணல, இதெல்லாம் மறைந்த விடயங்கள் தான். அப்படி சம்பவங்கள் இருக்கலாம், அது இல்லைன்னு இல்லை. எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. இப்போ இறைவனுடைய வழிபாடு என்று சொல்கிறதும் ஒரு நம்பிக்கை. அதுபோல் இந்த விடயமும் இல்லை என்று சொல்கிறதுக்கு இல்லை, பெரும்பாலும் இருக்கலாம். அப்படி நாங்கள் உணர்ந்து நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது அதான் நீங்கள் இது நாங்கள் அறிஞ்சது, நீங்கள் நேரடியாக கண்டுறீங்களா, அவ்வளோதான். அதனால் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடுமா? என்னென்னு சொன்னால் அதில் 2 விதமானது இருக்குது தானே. என்னென்னு சொன்னால் பழி வாங்குகிற சக்திகளும் இருக்கு, அப்படி பழி வாங்குகிற சக்திகள் என்றும் இருக்குது. இப்போ சிலருக்கு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நேரம் உங்களோட அந்த கிரக நிலைகள் மாற்றங்கள் அது உங்களுக்கு அதை சொல்லுவாங்க. நம்மட இதில் சொல்ல போனால் உங்களுக்கு கெட்ட காலம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அப்படியானதுகளில் போயிருந்தால் ஏதாவது ஒன்று பார்வையாகி அப்படியானதுகள் இருந்திருக்கலாம். அப்போ உங்களோட தெய்வ அனுக்கிரகங்கள், உங்களோட தெய்வ சக்திகள் உங்களால் வந்து சேரையிலாம். எல்லாருக்கும் அந்த பேய் பிடிக்கிறதுன்றதும் எல்லாருக்கும் இல்லை. அது குறிப்பிட்ட அதை சொல்லுவாங்க, அந்த பட்சி உறக்கம் அப்படியான இதுகள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நிலையில் உள்ள ஆக்களுக்கு மட்டும்தான் அது ஆதிக்கம் செலுத்தியலும். அவர் ஆவேசமாக இருந்தாலும் இப்போ எல்லாருக்கும் வந்து அது சேர்ந்து கொள்ளாது. அது குறிப்பிட்ட ஆக்களுக்கு மட்டும்தான் அவங்களால போய் அதில் ஆதிக்கம் செலுத்தியலும். கண்டிப்பாக. எங்களோட வந்து ஒரு படியை நாங்கள் 4 பேரும் மொத்தம் போயிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு போனது 4 இன்னொரு படியும் தான் போயிருந்தாங்க. போனது பிறகு இடையில போயிட்டு அப்புறம் தனியாக போனான். ஆனால் அந்த படியும் பழுகாமல் இப்போ வந்து காளி கோயில் நடக்குதானே, அப்போ வந்து அந்த சாமி ஊர்வலம் பாரு டைமில் வந்து இந்த பொடியை வந்து அம்மாளுக்கு அந்த காலை வந்து தொட்டு கும்பிட்டுருக்கான். காலை தொட்டு கும்பிட வந்து அந்த வந்து சாமிக்கு வந்து உருவருது பயங்கரமாக. ஒருவரையும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க வந்து நீ நைட்டுக்கு வந்து இதை கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிருக்கான். போவோன்னு சொல்லியிருக்கான். வந்து ஒரு வந்து பார்வையாக இருக்கான். அப்படியா? எல்லாருக்கும் இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். இது இப்போ இந்த வீடியோலேயே இது போகுது. இரவு நடந்த சம்பவம், இன்றைக்கு இரவு நடந்த சம்பவம் இருக்கும். அப்படி இருக்கும், இல்லைன்னு இல்லை. இப்போ திருப்பி கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவரு 3ஆம் சந்தி பார்வையாக இருக்கும். 3ஆம் சந்தியில் முடிச்சதோ என்ன சொல்லியிருக்காங்க. சந்தில முழிக்கிறது அது வேற விஷயம். அந்த அது பைரவர் பார்வைகள் அது தான் சொல்லுவாங்க. இப்படியான இதுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இனி என்ன செய்யும்னா அப்படி வேற நாங்கள் பார்க்கணும்னு சொன்னா, இது உண்மையாண்டு பார்க்கணும்னு சொன்னா இது ஒன்றும் செய்யாமல் கொஞ்சம் காலம் விடணும். விட்டதுக்கு பிறகு இவர நிலையில மாற்றங்கள் வரும், மனநிலையில மாற்றங்கள் வரும். இவர் தான் செய்கிற கருமங்கள் செய்து போட்டு சில நேரங்கள் பாரு நான் என்ன செய்தேன் தன்னை அறியாமலே ஒரு சில வித்தியாசமான நடத்தையை அவர் காட்டுவார். அதை வச்சு கொண்டு நாங்கள் இவரில் உண்மையாக அது பாருகா இருக்கான்ற விடயத்தை கண்டுபிடிக்கலாம்.
அடுத்தது இந்த போக இந்த உணவுகள்லையும் நாட்டம் குறைஞ்சு கொண்டு போகும். அதாவது சைவ உணவுல விருப்பம் குறைஞ்சி அசைவ உணவுகள்ல கூட நாட்டை தவிர செலுத்தக்கூடிய மாதிரியான இதெல்லாம் காட்டும். அப்படி பாருங்க நாட்களுக்கு அப்படியான இருக்கிறது. அடுத்தது நடத்தையில நான் சொன்ன மாதிரி நடத்தையில வெளிப்படையான மாற்றம் எல்லாரையும் காணக்கூடிய. அது வந்து இப்ப நம்ம மன தைரியத்தோட இருந்தோம்னா நமக்கு அது வராது. அதை என்னன்னு சொல்றேன், அந்த நேரம் எங்கட நாங்க இறை சிந்தனையோட நாங்க இருக்கக்குள்ள அடுத்த எங்களுக்கு அது வந்து இறை சிந்தனைன்றது தானே எங்களோட இதுல தைரியம் தெய்வத்தினுடைய இது இருக்கிறபடியா எங்களால ஒன்றும் செய்ய இயலாது. மற்ற தீய சக்திகள் எங்களை அணுகாதன்று தைரியமா இருக்கும். கண்டிப்பா சந்தோஷம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நீங்களும் கடவுளோட ஆசீர்வாதத்தை வந்து பெற்றிருக்கீங்க. சில பேருக்கு இதில் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு நடக்கக்குள்ள வந்து அப்போ வந்து உணர்வாங்க. இதான் என்னால் வந்து சொல்லக்கூடியது. என்னால் இப்போ எனக்கும் அவ்வளோ நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கையும் இல்லை, சுத்தமாக இல்லை. எனக்கு உண்மையில இந்த பேய்களில் நம்பிக்கையே இல்லை, எனக்கு இந்த ஆத்மாக்கள் நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்தது அப்புறம் வந்து நான் வியப்பாக பார்த்த ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பெரும்பாலான ஆட்கள் உண்மையில் இங்கே கோயிலுக்கு வாராக்களும் இந்த நீங்க சொல்ற மாதிரியான கதையை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ணா நான் இது இல்லை, எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லைன்னா. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. வீட்டாக்கள் இப்படிலாம் சொல்றாங்க, நான் இப்படியெல்லாம் செய்யறேன்னாண்டு நானே இப்படி நான் செய்வதாண்டு நான் கேட்கிறேன் அவங்ககிட்ட, இது என்னன்னாண்டு அப்படி கேட்பாங்க. உண்மைதான். அது என்னன்னா அந்த நேரம் அவங்களுக்கு தெரியாது. அது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எங்களுக்கு அந்த கிரக நிலைகள மாற்றம், அந்த பட்சிகள் உறக்கம் இப்படியான காலங்கள்ல அது கொஞ்சம் காட்டத்தான் பார்க்கும். அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, அப்படியான விஷயம் இருக்கு. ஓகே ஐயா, சந்தோஷம். நன்றி உங்களோட நேரத்தையும் இது பண்ணி எங்களுக்கு சொன்னதுக்கு. இப்போ டிக்கெட் எரியுது நினைக்கிறேனே, போய் பார்ப்போமா அதையும் இருக்கா? சரி வாங்க. அதையும் காட்டும் எங்களுடைய அன்பான உறவுகளுக்கு. இன்றைக்கு பின்னேரம் எத்தனை மணிக்கு தீபாயிருது? 4 மணிக்கு. 4 மணிக்கு. இந்த தீப்பாயிரது எரிக்கிற கட்டை என்ன சொல்லுவாங்க, என்ன மரம் அது? வீரமரம். வீரமரம் தானே. பாருங்க மக்களே, என்னென்னு சொன்னால் தீப்பாயிரத்து ஐயோ விடத்து என்ன சூடாகிறாவை கிட்ட போயிடலாம் நினைக்கிறேன். என்ன கடுமையாக இங்கே பாருங்க மக்களே, தீக்கட்டை எரியுது. இது வந்து இன்றைக்கு பின்னர் ஒரு 4 மணி போல் வந்து தீப்பாய்வாங்க. ஓகே, அவ்வளவுதான். அப்போ நன்றி ஐயா. அப்போ நாங்களும் வலிக்கிறோம். சந்தோஷம். என்னுடைய திருவருள் உங்களுக்கு என்று இருக்கணும். உங்களோட பணி தொடரணும் வந்து இந்த இடத்துல இறைவனை பிரார்த்தித்து உங்களோட இந்த சேவைக்கு வாழ்த்துகின்றேன். நன்றி ஐயா, நன்றி.